1983 ஜெர்சின்ற தீவுல ஒரு பையன் பிறகுறான். அந்த பையன் பேர் ஹென்றி வில்லியம் டல்கிளிஸ் கெவில். ஜெர்சி தீவுல படிப்பு எதுவுமே செட் ஆகல அப்படின்றதுக்காக ஜெர்சி தீவு விட்டு இங்கிலாந்து போறான். அவன் இங்கிலாந்து போனவனே நடிப்புல கொஞ்சம் ஆர்வம் காட்டுறான். தொடர்ந்து சைடு ரோல் பண்றதால அவர் ரொம்பவே டிப்ரெஷன் ஆகுறாரு. நமக்கு ஒரு மெயின் ரோலே கிடைக்கல, நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே மன வருத்தத்துக்கு ஆளாகிறாரு. 2007 ஒரு டெலிவிஷன்ல இருந்து கூப்பிடுறாங்க. த டுடர்ஸ் அப்படின்னு ஒரு சீரியல் பண்றோம், அதுக்கு வந்து நீங்க லீட் ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே டைம்ல ஸ்டார் டஸ்ட், உட்டி ஆலன், வாட் எவர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பல படத்துல சைடு ரோல் பண்றாரு. அதே 2011 சூப்பர்மேனுக்கு கேஸ்ட் பண்றதுக்காக ஆளை தேடிக்கிட்டு இருக்கும்போது ஹென்றி கேவில ஆடிஷன் கூப்பிட்டுருக்காங்க. சூப்பர்மேன் ஆடிஷனுக்கு போய் செலக்டும் ஆகுறாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகுது, பயங்கரமா ஹிட் ஆகுது. சூப்பர்மேன் மேன் ஆஃப் ஸ்டீல் அப்படின்ற ஒரு படம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ரீச் ஆகுது. சூப்பர்மேனுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா அவர் ஃபிட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறமா டெட்புல் அண்ட் உல்வரின் படம் வருது. அந்த படத்துல இவர் வந்து கெவிலேரியன் அப்படின்னு சொல்லி ஒரு கேமியோ ரோல் கொடுத்திருப்பாரு. அதாவது எக்ஸ்மேனோட ஒரு வேரியண்டா அவர் நடிச்சிருப்பாரு. சொல்ல முடியாது, எம்சியூல அடுத்த ஒரு சூப்பர் ஹீரோ வரவும் வாய்ப்பு இருக்கு.